இப்பதான் ஒருத்தர வாரான். ஓகே ஓகே ஓகே, செஞ்சு கொண்டிருக்கிறான். ஓகே ஓகே. ஓ ஜேசிபி எல்லாம் வந்திருக்காரா? அப்படிதான் எல்லாம் வெளிநாட்டுக்கே புலம்பெயர்ந்து போயிட்டாங்களா? சரி ஐயா, நன்றி ஐயா, சந்திப்போம். ஓகே. எல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஒரு பழைய வீடு ஒன்று இருந்திருக்கு, கிணம் ஒன்று இருந்திருக்கு, அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பழைய வீடு அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? அவெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமாக இருக்குங்க இதெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் அந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த பில்டிங் எல்லாம் பாருங்க, ஒரு பழையமை வாய்ந்த ஒரு இடத்துக்கு வந்த ஃபீலிங் தாங்க உண்மையிலுமே. வாவ், இது வந்து அனலை தீவு அல்லது எழுவை தீவுக்கு போகக்கூடிய ஜெட்டிகள் தான் இதெல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. எவ்வளோ பெரிய பெரிய சர்ச்சுன்னு சொல்லி 1917 ஆண்டு கட்டப்பட்டது சர்ச் உண்டு, பழைய பில்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த சைட்லேயும் பழைய வீடுகள், வீட்டு தொகுதிகள் தான் இதெல்லாம். எவ்வளோ வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதாக இருந்திருக்கு இதெல்லாம். வணக்கம் உறவுகளே, நான் உங்களோட அரசாட் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் நம்புறேன். புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தாங்க இருக்கிறேன். இந்த யாழ்ப்பாணத்தில் ஊர்காவத்துறை கைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்த தான் இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த ஊர்காவத்துறை டவுன் வந்து அதே போல் டவுன் அந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை காட்ட போகிறேன். அப்படின்னா வாங்க காணொலி போகலாம். காணொலி உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த காணொலியை வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் என்ன காணொலி போட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் யாழ்ப்பாணத்தில் நிறைய சீரிஸ் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்துலாட்டி கட்டாயம் ஜஃப்னான்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று அதையும் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா வாங்க இந்த ஊர்காவல்துறையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாறி இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்க்கலாம். அப்படின்னா வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகேங்க, இப்போ அப்படியே நான் ஊர்காவத்துறை டவுனுக்கு வந்து இன்னைக்கு இருந்து 1 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. ஓகே, இந்த இடங்கள்ல வந்து வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள், அதே போல் புகையிலை பயிரிடக்கூடிய நிலங்களாக இந்த இடங்கள் காணப்பட்டது பாருங்க. அதே போல் இந்த சைட்ல எல்லாம் கைவிடப்பட்ட காணிகள், வீடுகள், வீட்டு தொகுதியெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த சைட்ல அதே மாதிரி தான் இருக்கு. அதே போல் பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய கட்டிடம், ஒரு வீடா இருக்கலாமா இது? ஆமாங்க, ஒரு வெளிநாட்டு உறவு ஒன்று கட்டுற ஒரு வீடாக தான் இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்லி உண்மையெல்லாம் அழகாக இருக்கு பாருங்க. அதே போல் இன்னைக்கு ஊர்காவத்துறை 1 கிலோமீட்டர், இடே சைடில் 7 கிலோமீட்டர் வேலெண்ணைக்கு போகணும்னு சொல்லி போட்டப்பட்டிருக்குது. வேலெண்ணெய் வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்து இல்லாட்டி கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. வேலெண்ணையில் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த இடங்கள்லையும் கைவிடப்பட்ட கட்டிடங்களும் இருக்கு, அதே போல் நிலங்களும் ஏராளமான நிலங்களும் காணப்படுறதுன்னு தான் சொல்லலாம். இந்த ஊர்காவத்துறைக்கு இன்னைக்கு இருந்து 1 கிலோமீட்டர் போகணுங்க. போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த சைட்லேயும் கைவிடப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் நிறையவே காணக்கூடிய மாதிரி இருக்குங்க பாருங்க. வலது சைடில் அபிவிருத்தி நிலையம் தும்பு, தும்பு அபிவிருத்தி தொழிற்திறன் அபிவிருத்தி பயிற்சி நிலையம் தும்புன்னு சொல்லி இடம் உண்டு. ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க இன்னைக்கு பாருங்க. எப்படியோ எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டுன்னு சொல்லி. ஆதார வைத்தியசாலை ஊர்காவத்துறை பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டு தாங்க இன்னைக்கு பாருங்க. பொது விளையாட்டு மைதானம் வலது சைடில், இந்த சைடில் அப்படியே ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று தான் வாங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஊர் ஆரம்பிக்கிறதுக்கே இந்த ஊர்காவத்துறை ஊர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இருக்கு பாருங்க இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவார். இந்த ஹாஸ்பிட்டல் அதோட ஒரு குட்டி கோவில் ஒன்றும் காணப்படுது பாருங்க இந்த இடத்துல. இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை வலது சைடில் இருக்குது பாருங்க. இந்த சைடில் பழைய பில்டிங்கு, இந்த ஹாஸ்பிட்டல் பழைய ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அதே போல் பிரதேச செயலகம் தீவகம் வடக்கு ஊர்காவத்துறை, தீவகம் வடக்கு. ஓகேங்க, குடியேற்றல் திட்டம் இங்கே வரும். கிராமிய வங்கி ஊர்காவத்துறை எல்லாம் பழமை வாய்ந்த பில்டிங்கு இந்த இடத்துல பாருங்க. இதுவும் அதே மாதிரி உண்டு, பழமை வாய்ந்த ஒரு இடமாவே காணப்படுது. பழமை வாய்ந்த பில்டிங்கள் தான் இந்த இடங்களில் காணப்படுது பாருங்க. இன்னைக்கு சில்ட்ரன் பார்க் மாதிரி ஒன்று இருக்குது. கிராம உத்தியோகத்தர், அதுவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு பில்டிங் உண்டு. இன்னைக்கு சுகாதார வைத்திய அதிகார சபை, இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்கு. இன்னைக்கு மக்கள் வங்கி ஊர்காவத்துறை கைட்ஸ் மக்கள் வங்கி இருக்கு. இன்னைக்கு என்எஸ்பி தேசிய சேமிப்பு வங்கி இருக்கு, பெட்ரோல் செட் இருக்கு, கால்நடை டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. என்ன ஸ்கூல் இது? ஊர்காவத்தில் ரோமன் கத்தோலிக் ஆண்கள் பாடசாலை. ஓகே, ரோமன் கத்தோலிக் ஆண்கள் பாடசாலை தாங்க இது பாருங்க. புனித அந்தோனியார் கல்லூரி. 2 ஸ்கூலும் கிட்டே இருக்கு பாருங்க.
சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் கைட்ஸ். இந்த சைடில் வலது சைடில் வந்து ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அதை ரொம்ப பெரிய ஒரு சர்ச் ஒன்று தான் சொல்லலாம். இந்த ஊர்காவத்துறையில் நிறைய கிறிஸ்டியன் மக்கள் இருக்கிறாங்க போல். இந்த இடத்துல இந்த பில்டிங் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த பில்டிங்னு சொல்லி. இது வந்து பெட்ரோல் ஸ்டேஷனுங்க. அது வந்து எவ்வளோ ஒரு பழமையான பில்டிங் சொல்லி. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் அந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த பாறைகளால் கட்டப்பட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த பூக்கள் மாதிரி பூக்கள் இல்லை, இது காட்டு செடிகள். அது அப்படியே படர்ந்து ஃபுல்லாகவே பிடிச்சி கொண்டிருக்குது இந்த இடத்த. அப்படி இருக்குன்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குது. அதே போல் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க. இந்த இடங்கள்ல வீடுகள் எல்லாம் கட்டுறாங்க. இந்த சைட்லேயும் பழைய வீடு ஒன்று இருக்குது. இந்த சைடில் வீடுகள் எல்லாம் கட்டுறாங்க. இந்த இடங்கள்ல பாருங்க பழைய பில்டிங் ஒன்றுங்க. டென்டோ விழான்னு தான் இருக்கு பாருங்க. ஓகே, இனி பாருங்க ஒரு டிராக்டர் ஒன்று, பழைய டிராக்டர் ஒன்று காணப்படுது. அதே போல் அந்த பின்பகுதியில் புதுசாக கட்டப்பட்ட வீடு இருக்குது. இன்னைக்கு பழைய வீடு ஒன்று இருக்குது பாருங்க. அதுபோல் கேரேஜ் மாதிரி தான் இருக்குது இந்த இடம். அதுபோல் வலது சைடில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுங்க, பழைய ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஊர் பண்ணை 4ஆம் ஒழுங்கு. அதே போல் நிறைய கடை வாசல்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். கொளுத்தி குளம் அப்படின்னெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது பாருங்கள். இந்த பட்டைகள் இந்த காற்று பட்டையா இல்லாட்டி காற்று பட்டை தான் நல்லா இதாக இருக்குது பாருங்கள். பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, மக்கள் வங்கி. இந்த இடங்கள்ல எல்லாம் இப்போ நிறைய கட்டுமான பணிகள் வந்து கொண்டிருக்குதுன்னு தான் சொல்லலாம் பாருங்க. இதுதான் டவுன் ஊர்காவத்துறை டவுன் தான் இருக்குது பாருங்க. இந்த சைட்லேயும் ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. சென்ட் ஜோசப் படகுத்துறைக்கு சைபத்தாசம் 2 வாவ். இந்த இடத்த பாருங்க, செல்வநாயகம் பில்டிங், பழைய பில்டிங் ஒன்று பாருங்க. இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடத்துக்கு வந்து ஃபீலிங் ஒன்று. திறந்த வெளி அரங்கு, ஓப்பன் தியேட்டருங்க பாருங்க. இந்த இடமெல்லாம் பழைய ஒரு இடத்தொண்டுக்கு வந்த ஃபீலிங்க. ஊர்காவத்தை பொறுத்து தான் வலது சைடில் இருக்குது. இந்த பில்டிங் எல்லாம் பாருங்க, ஒரு பழையமை வாய்ந்த ஒரு இடத்துக்கு வந்த ஃபீலிங் தாங்க உண்மையிலுமே. வாவ் ஷா. பாருங்க ஒன்று கேட்குற பில்டிங்கை பாருங்க. இன்னொரு பழைய இடம் ஒன்றுக்கு வந்த ஒரு ஃபீலிங்கே தான் இந்த இடங்கள்லாம். ஓகே ரோவலே, இந்த ஊர்காவத்துறையில வந்து 2 படகுத்துறை இறங்குத்துறை இருக்கு. ஒன்று வந்து கண்ணகி அம்மன் இறங்குத்துறை, அடுத்து வந்து ஊர்காவத்துறை ஜெட்டின்னு சொல்லுவோம், அதுதான் இருக்கு. இப்போ நான் வந்து பெய்து கொண்டிருக்கிற வந்து கண்ணகி அம்மன் இறங்குத்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு தான் பெய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த இறங்குத்துறை. நிறைய கப்பல்கள் எல்லாம் இருக்கு, லோஞ்சி. இந்த இடத்துல இருந்து தான் அனலை தீவுக்கும் அதே போல எழுவன் தீவுக்கும் இந்த இடங்கள்ல இருந்து தான் லோஞ்சில போறது. அதுதான் இந்த இடம். இது வந்து கண்ணகி அம்மன் ஜெட்டின்னு சொல்லுவோம். அந்த இடம் தான் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் அடுத்து வந்து கைட்ஸ் ஜெட்டின்னு சொல்லுவோம். அந்த கைட்ஸ் ஜெட்டியில் வந்து நீங்கள் வந்து காரை நகருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. பெரிய ஒரு லோஞ்ச் ஒன்று காணப்படுது, இழுத்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து அனலை தீவு அல்லது எழுவை தீவுக்கு போகக்கூடிய ஜெட்டிகள் தான் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து தங்குமிட வசதி எல்லாம் இருக்குது இன்னைக்கு. அதே போல் பஸ்ஸும் வந்து இன்னைக்கே அடிக்கும். கண்ணகி அம்மன் ஜெட்டின்னு சொல்லி ஒரு சிடிபி பஸ் 2-3 பஸ் இருக்குது. அதுவும் இன்னைக்கு வரும். உங்களுக்கு இங்கிருந்து அனலை தீவும் எழுவன் தீவும் போகிற மாதிரியே காணப்படும். அப்படின்னா இன்னைக்கு வந்து குடிநீரெல்லாம் இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் மீனவ சமூகங்களும் இருக்குது. ஓகே, ஒரு ஜெட்டியை காட்டிட்டேன். உங்களுக்கு அடுத்த ஜெட்டியை நான் காட்டுறேன். 2 ஜெட்டி இருக்குதுன்னு சொன்னேன்ல. அதே போல் இந்த வலது சைடில் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, நேவி ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. இந்த சைடில் வந்து ஒரு கோவில் ஒன்று காணப்படுது பாருங்கள். இந்த இடத்தெல்லாம் அப்படியே அழகாக துப்புரவு செஞ்சு வச்சுருக்காங்க. காட்டெல்லாம் அழித்து துப்புரவு செஞ்சு வேலிகள் அடைக்கப்பட்டு காணப்படுது இந்த இடம். அதாவது இந்த கண்ணகி அம்மன் ஜெட்டிக்கு வர இடத்துல. இது என்ன கோவில்னு சொல்ல தெரியல, ஆனால் சுற்றி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தான் அந்த கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஊர்காவத்துறை கரம்பொன் மேற்கு ஊர்காவத்துறை யாழ் தீவகம் கரம்பொன் மேற்கு கண்ணகித்துறை கண்ணகி அம்மன் ஆலயம்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயம் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு அதில் போயிட்டு போகணும். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடங்களில் சுற்றி வர வீட்டு தொகுதிகள் எதுவுமே இல்லைங்க, ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் வேலி அடித்து அழகாக இருக்குது. ரோடும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் பாருங்கள். விசித்திரமான ஒரு பறவை ஒன்று பறக்குது பார்த்தீங்களா பாருங்கள். இதெல்லாம் வேலி அடிச்சிருக்காங்க, ஃபுல்லாகவே வேலி அடித்து இந்த இடத்த பராமரிச்சிருக்காங்க. அதே போல் இந்த சைடு வந்து கைவிடப்பட்ட நிலமாய் தான் காணப்படுது இந்த இடத்துல, இந்த ஜெட்டின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல.
இதெல்லாம் மழை காலங்கள்லாம் நல்லா இருக்கும் போல. இந்த இடம்லாம் தண்ணியெல்லாம் வற்றி காணப்படுது பாருங்க. தண்ணி இல்லை, ஆனால் அந்த இடத்துல கால்வாய் ஒன்று. அதான் அந்த இடம். இன்னைக்கு ஒரு கார் ஒன்று இருக்கு, 2 பாய்ஸ் நடந்தும் வராங்க. எங்க போறாங்க தெரியல. இந்த இடத்துல கார் ஒன்று இருக்கு பாருங்க. அதேபோல் இந்த இடம் ஃபுல்லாகவே காடாக தான் காணப்படுதுங்க. கைவிடப்பட்ட நிலங்கள் மாதிரி ஃபுல்லாகவே காடாக காணப்படுது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த இடம் எல்லாம் வாடி தான் காணப்படுது பாருங்க. நாங்கள் இப்போ அப்படியே போயிட்டு கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வருது. இந்த இடங்கள்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க, இன்னைக்கு பருந்தொண்டு தண்ணீர் அருந்து கொண்டிருக்குது பாருங்க. இல்லை தோண்டி அப்படியே இன்னொன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கு. இந்த குட்டி நீர்நிலை இருக்கிற மீன்கள் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு இருப்போம் பாருங்க. எல்லாம் பறக்குது. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய உருவம் கொண்ட ஒரு பருந்துன்னு சொல்லி பாருங்க. பா குட்டி தண்ணி நிலங்கள் அப்படின்னா கடல்ல தண்ணீர் பெருக போல இந்த இடங்களுக்கு தண்ணீர் வரும் போல பாருங்க. இந்த இடமெல்லாம் காஞ்சி தான் காணப்படுது, எதுவுமே இல்லை. அப்படியே போயிட்டு கொண்டு இருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் காட்டுப்பாதை மாதிரி தான் இருக்கு. இந்த ஜெட்டிக்கு 2 சைடும் பாறை அளவு காடுகள் தான் காணப்படுது. ஆனால் நல்லா காற்று வீசுதுங்க இந்த ஊர்காவத்துறையில். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இடங்கள்ல வெயில் நல்லா இருக்கு. ஆனால் அந்த அளவு சுட்டரிக்கிற அளவுக்கு வெயில் இல்லைங்க இந்த இடங்கள். அடுத்த தீவுகளை விட இந்த இடத்துல வெயில் இருக்கு, ஆனால் அந்த அளவு பெரிய இல்லை. இந்த சைடில் எந்த ஒரு குடியேற்றங்கள் ஒரு வீட்டு தொகுதியும் இல்லையாங்க. அதான் புதினமாக இருக்கு. ஃபுல்லாகவே காடாகவே காணப்படுது ஊர்காவத்துறையில். இந்த ஜெட்டிக்கு போகிற வழியில் ஜெட்டிக்கு போயிட்டு கொண்டிருக்கிறேன் ஊர்காவத்துறை சைடுக்கு. பாருங்க இந்த இடங்கள்லயும் ஒரு கட்டிடம் சரி காண்றதுக்கு மாதிரி இல்லைங்க. இதுக்கு அது பிறகு தான் இருக்கும் போல. இங்க பாருங்க சொல்லவே இருக்குங்க பாருங்க. இதெல்லாம் கைவிடப்பட்ட காணிகள். இவ்வளோ அழகா பூக்கண்டெல்லாம் பெருத்து வாழ்ந்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க ஷா, எவ்வளோ பெரிய கட்டிடம்னு சொல்லி பாருங்க. பா எல்லாம் அப்படியே கைவிடப்பட்டு பொதுக்கிணறு ஒன்று இருக்கு இன்னைக்கு. அதே போல இந்த ரோட்ல போயிட்டு பார்ப்போம். நல்ல ரோடு ஒன்று தான் இது. இதுலயும் அப்படியே ஃபுல்லா பனை மரங்களும் காடுல தான் இருக்குங்க. வாங்க, ஒரு அம்மா போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்கனைக்கெல்லாம் கைவிடப்பட்ட காணி நிலங்கள் தாங்க. பாருங்க, கிணறு, டொய்லெட், வீடுன்னா இல்லை, தரைமட்டமா இருக்கு. கிணறும் டொய்லெட்டும் காணப்படுது இந்த இடத்துல. எனக்கு ஒரு பெரிய வீடு ஒன்றுங்க. இன்னைக்கு ஸ்கூல் போல ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு, பார்த்துட்டு வரும். இங்கிட்ட ரோட் போகுது. இது வந்து சண்முகநாத மகாவித்யாலயம், யா கரம்பன் சண்முகநாதன் மகாவித்யாலயம் சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் யாராலும் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கீழே ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கே போகுது இந்த ரோடெல்லாம்? எங்கே போகுதுன்னு தெரியலைங்க பாருங்க. குட்டி குட்டி ரோடெல்லாம் இருக்கு, எங்கே போகுதுன்னு தெரியல பாருங்க. இதெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள்ங்க. இந்த சைட்ல எல்லாம் வாழ்றாங்களான்னு சொல்லி புதினமா இருக்கு இந்த இடங்கள்ல எல்லாம். அப்படியே கைவிடப்பட்ட வீடுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பெரிய வீடுங்க. இந்த சைட்ல அப்படியே காடு பிடித்து காணப்படுது இந்த வீடு பாருங்க. பெரிய வீடு ஒன்றுங்க. ஷா, எல்லாம் இந்த இடங்கள்ல இருந்து இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க அல்லது புலம்பெயர்ந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோட பாருங்க. இந்த ரோட்ல நான் வந்திருக்கேன் பாருங்க. ஐயோ, எங்க போயிட்டு சேர போதோ தெரியல இந்த ரோட்டு. ஓ மை காட், இந்த இடத்துல பெரிய பில்டிங் ஒன்றுங்க. இங்க பாருங்க, வீடா கடை தெரியல, ஆனா பெரிய ஒரு பில்டிங் உண்டு பாருங்க. பாருங்க, கைவிடப்பட்ட நிலையில பெரிய பில்டிங் உண்டு பாருங்க. இந்த இடங்கள்ல எல்லாமே கைவிடப்பட்ட வீடுகள் தான் காணப்படுதுங்க. இந்த பாருங்க,
இந்த முன்னுக்கெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள் தான் நிறையவே இருக்குண்டா. ஐயோ பாம்பு பாருங்க, பெரிய வீடு, பழமையான வீடு ஒன்றுங்க, பார்த்தீங்களா? ஓகே, இதில் எனக்கு உடுப்பட்ட ஒரு பகுதி ஒன்று இருக்குது, அந்த பகுதிக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரும் என்ன இருக்குன்னு சொல்லி. பாருங்க, இந்த இடங்கள்ல எல்லாம் அப்படியே கைவிடப்பட்ட வீடுகள் தான் ஏராளமாக இருக்குங்க. பாருங்க, இது வந்து அந்த ஜெட்டிக்கு போகிற வேத்தன், கண்ணகி அம்மன் ஜெட்டிக்கு போகிற அந்த ரோட்டில் தான் இதெல்லாம் காணப்படுது. ஃபுல்லாகவே காடுகள் பிடித்து ஃபுல்லாகவே காடுகளாகவே உருமாறி கிடக்குது இந்த இடங்கள் எல்லாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ வந்து ஒருவேளை அவங்களோட இடங்களாக, அவங்களோட நிலங்களாக இது இருந்திருக்கக்கூடும் அந்த காலங்களில். சரி, இப்போ சரி. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பழைய வீடுங்க, அப்படியே தரிசு நிலங்கள் மாதிரி காணப்படுதுங்க. எல்லாம் பாவனைக்கு உகந்த நிலையில் இல்லாத மாதிரி ஃபுல்லாகவே காணப்படுதுன்னு தான் சொல்லலாம். இந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் எவ்வளோ காணிகள், இந்த காணிகளெல்லாம் நிறைய உரிமையாளர்கள், நிறைய ஓனர்ஸ் மாதிரிலாம் இருப்பீங்க. கட்டாயம் அப்படி இருந்தீங்கன்னா இது உங்களோட காணின்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணிங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அவங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இந்த சைடெல்லாம் பாருங்க, எனக்கு ஒரு பழைய பில்டிங் உண்டு. பழைய பில்டிங் இல்லைங்க, வீடு. ஊர்காவலன் அச்சகம், அச்சகம்னு சொன்னால் கம்யூனிகேஷனா. பாருங்க, ஊர்காவலன் அச்சகம், இவ்வளோ ஒரு பழைய பில்டிங் உண்டு. அச்சகம் தான் பிரிண்டிங் இதுங்க. எப்படி இருக்குன்னு அதெல்லாம் கைவிடப்பட்ட காணிகள் நிலையில் இதெல்லாம் சேருது. பாருங்க, பழைய பில்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த சைட்லேயும் பழைய வீடுகள், வீட்டு தொகுதிகள் தான் இதெல்லாம். எவ்வளோ வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதாக இருந்திருக்கு இதெல்லாம். பாருங்க, இதுவும் பழைய வீடு ஒன்று, ஒடியெல்லாம் காய வச்சிருக்கிறாங்க. பழைய வீடு பாருங்க, இதான் அந்த வீடு இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல ஒரு சர்ச் ஒன்று இருக்கு பாருங்க, பெரிய சர்ச் உண்டு. இன்னைக்கு ஒரு கடை வாசல் ஒன்று இருக்கு, அதுவும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. பாருங்க, செபஸ்டியன் கண்ணகை அம்மன் வீதி. பாருங்க, இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட இதுகள் தான். இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. பாருங்க, இந்த சைடில் எல்லாம் அந்த சிலுவை இது போட்ட இடங்கள் இருக்கு. ஊர்காவத்துறை, செபஸ்டியன் கோவில் அடி, இதெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்கிற இடங்கள்லாம் தான் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் பாருங்க, பழமையான வீடுகள், கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டனெல்லாம் விற்கிற ஏரியாவை மாதிரி இதெல்லாம் காணப்படுது. பாருங்க, எவ்வளோ இடங்கள்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் அப்படியே கைவிடப்பட்ட நிலையிலே இருக்குங்க இந்த இடங்கள் எல்லாம். பாருங்க, இதெல்லாம் விவசாயம் செய்வதற்காக உழுது வச்சிருக்காங்க இந்த இடமெல்லாம். பாருங்க, இன்னைக்கு மதில பாருங்க எவ்வளோ பெரிய மதில்னு சொல்லி. ஆனால் இந்த துண்டெல்லாம் காடாகவே தான் காணப்படுது, கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. வீடு இல்லை பாருங்க, டொய்லெட் மட்டும் காணப்படுது. இந்த சைட்லேயும் பெரிய வீடு ஒன்று. பாருங்க, மந்தைகள் தான் மேய்ந்து கொண்டிருக்குது, ஆடுகள். பாருங்க, இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குதுங்க. ரொம்ப கவலையாக இருக்குது இதெல்லாம் பார்க்க கொள்ளைங்க. ஆலமரத்துடன் பெரிய வீடு பாருங்க, இன்னைக்கும் வீட்டு தொகுதி ஒன்று துப்புரவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பழமையான வீடுகள் தான் இந்த ஊர்காவத்துறையில் இருக்குங்க. தமிழ் பாரம்பரிய வீடுகள்னு சொல்லுவோமே, அது மாதிரி வீடுகள் தான். திண்ணையோட பழைய அந்த நாச்சிமார் வீடுகள் மாதிரி குட்டி குட்டி குடிசை வீடுகள் கூட இந்த இடங்கள்ல இருக்கு. மாடி வீடு கூட இருக்கு, குடிசை வீடுகள் கூட இருக்கு இந்த இடங்கள்ல. ஊர்காவத்துறைன்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் நிறைய வீடுகள் அப்படியே அழிந்து காணப்படுதுன்னு தான் சொல்லலாங்க. இதுதான் அந்த கோவில், எனக்கு மிஸ் ஆகி நடன்னு சொன்னேனே, அதுதான் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கோவில. இது கேணி ஜோய்ஃபுல் கிட்ஸ் ப்ரை ஸ்கூலும் காணப்படுது. இது என்ன கோவில்னு சொன்னாங்க, மேலை கரம்பொன் முகமூர்த்தி கோவில்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் தான் இது. இந்த கோவிலில் நீங்கள் வணங்கியிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் அந்த ஸ்கூல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே காட்டின ஸ்கூல், அந்த ஸ்கூலில் கிரவுண்ட் தான் இது. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, அப்படின்னா இன்னைக்கு இருந்துப்போம். ஓகேங்க, நான் சொன்னேன்னே இந்த ஜெட்டிக்கு வந்து பஸ் எல்லாம் போகும்னு சொல்லி. பாருங்க, பஸ் போகுது. கண்ணகி அம்மன் துறைன்னு சொல்லி ஊர்காவத்துறையிலேருந்து அப்படியே போகுது அந்த பஸ். அதுபோல் முன்னுக்கு இருக்கிற அந்த சர்ச் பாருங்க, எவ்வளோ பெரிய சர்ச் ஒன்றுன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய கால்நடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, ஆடுகள் எல்லாம் நிறையவே இருக்குது இந்த இடங்கள்ல. பாருங்க, இந்த சர்ச் எவ்வளோ பெரிய பெரிய சர்ச்சுன்னு சொல்லி. இந்த ரோட் வந்து சுருவிலுக்கு போகிற ரோட் போல் இந்த சைடில்.
இந்த சைட்லேயும் நிறைய ஸ்கூல், சர்ச், அதே போல் இந்த ஊர்காவத்துறையிலையும் நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ மருத்துவர்கள் இருக்கிற இடங்கள்லாம் தான் இது இருக்கு போல் இந்த இடங்கள். இந்த ரோட்டில் போயிட்டு பார்ப்போம். நாராந்தனை கரம்பன் பீச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ரோடே படு மோசமாக இருக்குங்க. அந்த சைடில் ஒரு ஸ்கூல் ஒன்று காணப்படுது பாருங்க. இன்னைக்கு ஒரு பழைய பில்டிங் ஒன்றுங்க, 1917ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சர்ச் உண்டு, அப்படியே கட்டிடப்பட்ட நிலையில் இருக்குன்னு தான் சொல்லலாம். இது ஒரு ஸ்கூல் ஒன்று மாதிரி, சங்கோட்டை கராட்டி அசோசியேஷன், கராட்டி பழகுற இடங்க இதெல்லாம் அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு. இந்த ஊர்காவல்துறை வந்து கொஞ்சம் பரங்கியர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறதால அந்த வீடுகள் வந்து அந்த கொஞ்சம் பரங்கிய இதில் கலந்தபடியே காணப்படுது பாருங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு. எவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்லி அந்த டெக்கரேட் இதெல்லாம் பாருங்களேன். பாருங்க இந்த நிர்மாணங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாம் வந்து இங்கிலீஷ்காராக்கள்கிட்ட நிர்மாணங்கள் தான். மரம் எல்லாம் பிடிச்சி, காடுகள் பிடிச்சி ரொம்ப அப்படி காணப்படுது. கைவிடப்பட்ட நிலங்கள்லாம் ஒன்று தான். அதே போல் இங்கே குடிசைகளும் இருக்குது பாருங்கள். குடிசைகள் இருக்குது, வீடுகள் எல்லாம் கட்டிருக்காங்க. ஆக்கள் திருப்பியும் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் பாருங்கள். இது ஒரு பழைய வீடு ஒன்றுங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய வீடு. இந்த கடை தெருக்கள் எல்லாம் பாருங்களேன். ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் ஊர்காவத்துறை ஸ்கூல் ஒன்று தாங்க இது பாருங்கள். பெஜ்ரோலாம் இருக்குது. பொன்னம்பலம் அந்த ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கீழே ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க எனக்கு ஸ்போர்ட் மீட் நடந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல. ஹோலி ஃபேமிலி கான்வென்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கூல். பாருங்க, இன்னைக்கு பழைய போஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குங்க. பாருங்க, இதெல்லாம் இப்போ இன்னுமே பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அதிசயம் தான். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. கரம்பன் தேன் கலக்கு கைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம் பாருங்க. இன்னைக்கும் பெரிய வீடு ஒன்று இருக்கு, அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு. இந்த வீட்டுக்கு என்னென்னங்க குறை சொல்லி வேலை பாருங்க. இந்த காணிகள் வந்து ஃபுல்லாகவே வேலி எடுத்திக்கிறோம், ஆனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு. ஐயா போறாரு பாருங்க. பாருங்க, இதுவும் பெரிய வீடு உண்டு. இந்த சைடில் கோவில்களும் இருக்குங்க, அதே போல் வீடுகளும் இருக்கு, சேர்ச்சும் இருக்குங்க. இன்னைக்கு முன்னுக்கு வந்து ஒரு கோவில் ஒன்று மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, கோவிலே தாங்க பாருங்க. இப்போ வந்ததுக்கு நான் 3வது கோவிலை கண்டுட்டேன் பாருங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி. பெரிய சிங்கம் ஒன்று அப்படியே அமைக்கப்பட்டு. இது வந்து என்ன கோவில், என்ன கோவில்னு சொல்ல தெரியல. சாந்தி அம்மா அருள்மிகு காளிகா புவனேஸ்வரர் அம்பாள் தேவஸ்தானம், ஊர்காவத்துறை கரம்பன் கிழக்கு சாந்தை எம்பதி அருள்மிகு ஸ்ரீ காளிகா புவனேஸ்வரி கோவில் தான் இது பாருங்க. அது பின்னுக்கும் இருக்கு நிறைய பகுதிகள் பாருங்க. இந்த சைடெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள் தாங்க, ஏறாலாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. எவ்வளோ அழகான வீடு இது. போஸ்ட் ஆஃபீஸுங்க, கரம்பன் கிழக்கு. இந்த பழைய கட்டிடத்திலையும் கூட போஸ்ட் ஆஃபீஸ் நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம் பாருங்க. ஐயா, இங்கிட்ட ஊர்காவத்துறை சைடா? இல்லை, இந்த சைடு ஊர்காவத்துறைக்கு அடங்குதா? இருக்கேண்ணா. ஆனா இதுவும் ஊர்காவத்துறைன்னு தானே சொல்லுவாங்க இதுக்கும். இங்கிட்ட சுருவில் சைடு வரங்காட்டியும் ஊர்காவத்துறையா? ஓ, அடங்குது. வருவேண்ணா. இப்ப இந்த ரோடு எங்க போகுது ஐயா? நாராந்தனை போகுது. நான் ஊர்காவத்துறையை ஃபுல்லா சுத்தி காட்டுவேன்னு சொல்லி அதான். சுருவில் வருது. சுருவில் சைட்லால தான் வந்தேன், வேலனை சைடால வந்து தான் வந்தேன். ஓ ஓ ஆ, திருப்பி அப்படியே ஊர்காவத்துறை டவுனுக்கு வரலாமா அப்படி சுத்தி? இல்லாட்டி இந்த கோயில் சைடால போகலாம்? வரலாமேண்ணா. ஓ, ஊர்காவத்துறை. சரி ஐயா, நன்றி ஐயா. ஓகேங்க, பாருங்க இந்த சைட்ல எல்லாம்
வீடுகள் வந்து கைவிடப்பட்ட நிலையில தான் காணப்படுது பாருங்க. எல்லாம் கட்டி கொண்டும் மீக்கிறாங்க இந்த மண் வேலைகள்ல எல்லாம் ஈடுபட்டு கொண்டு. அந்த காலத்துல எல்லாம் விட்டு போன நிலங்கள் தான் பாருங்க இந்த வீடெல்லாம். இந்த வீடுகள் எல்லாம் மதில்கள் மட்டும் கட்டிக்கிறாங்க, வீடெல்லாம் அப்படியே தான் இருக்கு பாருங்க. பாருங்க இன்னைக்கும் அதே மாதிரி அமரர்களின் ஞாபகார்த்த நிலையம் பாருங்க. இந்த வீடையும் பாருங்க அப்படியே கைவிட்ட நிலை, கைவிடப்பட்ட வீடு ஒன்று தான். ஆனால் வேலிகள் எல்லாம் அடைத்து காணிகள் எல்லாம் துப்புரவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. உண்மையிலுமே அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சுவரும் அவங்களுக்கு அந்த அவங்களோட பழைய நினைவுகளை கொண்டு வருமா இருக்கும். ஆனால் 3ஆம் சந்ததியார் வந்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்காது அருமைகள். இன்னைக்கு நாயகி சிறுவர் பூங்கா, ஆறுமுகம் தனலக்ஷோவி மண்டபம் சொல்லி இன்னைக்கும் ஒரு வீடு ஒன்று வந்து அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு பாருங்க. மசிலெல்லாம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள்கிட்ட வீடு கூட இது இருக்கலாம், உங்களோட வீடாக இருக்கலாம், உங்களோட காணியாக இருக்கலாம் பாருங்க. இதெல்லாம் காடு பிடிச்சி இருக்கு. ஆனால் அந்த சைடில் வீடு பார்த்தீங்களா, கிணறு கூட இருக்கு, புது கிணறு. எனக்கும் கோவில் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கு, ஊர்காவத்துறையில இவ்வளோ இடங்கள் இருக்கான்னு சொல்லி பிரமிக்க வைக்குது. கோவிலை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி காட்டிட்டு வரேன் உங்களுக்கு. பாருங்க கோவில், இதுதான் கோவில். என்ன கோவில்? வட்டுவில் முருகமூர்த்தி தேவஸ்தானம், வட்டுவில். இந்த கோவிலை வந்து நீங்கள் வணங்கியிருப்பீங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க. இந்த காணொலி மூலம், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு திருப்பி இந்த கோவிலை, உங்களோட ஊரில் இருக்கிற இந்த கோவிலை காட்டியிருக்கேன் பாருங்கள். அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் சகோதரங்களே. அப்புறம் இந்த சைட்லேயும் அப்படியே காணிகள் வந்து துப்புரவு செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே கைவிடப்பட்ட காணிகள் தான் பாருங்கள். இந்த வீடு டெங்கி, டொய்லெட்டோட டெங்கி இருக்கு, ஆனால் வீட்டு இல்லை பார்த்தீங்களா. டொய்லெட் மட்டும் அப்படியே மீதியாக இருக்குது. இந்த சைடில் இந்த வீடு இருக்கு, ஆனால் டொய்லெட் இல்லைங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள். எவ்வளோ வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கும் பாருங்க. இது செல்வம்னு சொல்லி அந்த சுவர்ல எல்லாம் அடிச்சிருக்கு பாருங்க. 2 சைட்லையும் அதே மாதிரி தான் காணப்பட்டுருங்க. நிறைய கைவிடப்பட்ட வீடுகள் ஏராளமாக இருக்குது. அதே போல் இந்த சைடில் நிலங்களெல்லாம் உழுது விவசாயம் மேற்கொள்வதற்காக வச்சிருக்காங்க. நிறைய கைவிடப்பட்ட வீடுகள் என்ன ஐயா? அப்படின்னா எல்லாம் இடம்பெயர்ந்து போயிட்டாங்களா? இப்பதான் ஒருத்தர வராங்க. ஓகே ஓகே ஓகே, செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஜேசிபி எல்லாம் வந்திருக்காரா? அப்படின்னா எல்லாம் வெளிநாட்டுக்கே புலம்பெயர்ந்து போயிட்டாங்களா? ஐயா எத்தனை வருஷம் ஆகிக்கிறீங்க இங்க? ஓ 26 வருஷம். நல்ல அதான் ஒவ்வொரு வீடுகளும் பெரியதாய்க்குள்ள நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க இதுல. இப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத இருக்குது. ஆனா அந்த டைம்ல நல்ல ஆட்கள் இருந்திருப்பாங்க. இரவையில பயம். அது சரி, எப்படி ஆள் நடமாட்டம் இல்லாட்டி பயம் தானே ஐயா? நான் வந்து மாத்தல ஐயா, மாத்தல. இல்ல இல்ல மாத்தல, கண்டியில இருக்கு மாத்தல, அந்த மாத்தல வந்து அதான் எல்லாம் வந்து அழகா காணியை துப்புரவு செஞ்சு கொண்டு விவசாயம் செய்யறதுக்கு மாதிரி. இல்லாட்டி எல்லாம் ஃபுல்லா காட்டு தான். என்ன ஐயா, நாங்கெல்லாம் நியூஸ்லயும் பேப்பர்லயும் தான் படிச்சிருக்கோம். இந்த இடம் எல்லாம் வந்து பார்த்தது இல்லை. ஓ ஐயா, பைக்ல வந்தா தான் இந்த இடங்களெல்லாம் சுத்தி பார்க்கலாம். எல்லாரும் புகையில செய்யறாங்க. ஏன்னா இப்ப அப்படியே இந்த சைட்ல வேளாமையா செய்வாங்களா? வேளாமை முடிஞ்சு இப்ப புகையில தொடங்க இருக்கு. ஓகே ஓகே. மிளகாய் இங்க இதாகுமா? முடிஞ்சு. அப்படின்னா தண்ணீரெல்லாம் பிரச்சனை இல்லையா? அடிக்கலாமா? சரி வராதுண்ணா. இந்த சைட்ல வீடுகள் எல்லாம் பத்திரேனா புளிதியை கிளப்பிட்டு வாரான் இந்த டிப்பர்கார. வா, இன்னைக்கு ஒரு குளம் ஒன்றும் காணப்படுது, கொஞ்சம் குளம் காய்வாய்மை. இதுக்கெல்லாம் கைவிடப்பட்ட நிறைய வீடுகள் தான். இதெல்லாம் முந்தி ஃபேமஸான இடம். மெல்ல மெல்ல டெவலப் ஆகுது.
இந்த இடத்துல எல்லாம் கைவிடப்பட்ட நிறைய கடை தொகுதிகள் தான் இருக்கு பாருங்க. இந்த சைட்ல எல்லாம் அண்ணா வீதின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து நிறைய கைவிடப்பட்ட வீடுகள் தான் இருக்கு. இந்த இடமெல்லாம் அந்த டைம்ல செல்வ செழிப்போட்ட நிறைய ஃபேமஸான இடங்கள்னு இந்த ஐயா சொல்றாரு பாருங்க. ரெண்டு சைட்ல வந்து கைவிடப்பட்ட வீடுகள் தான் இருக்கு பாருங்க. கான்கிரீட் கல்லெல்லாம் செய்யறாங்க இந்த இடங்கள்ல. இது குளமா இல்லாட்டி கடல் குளமாண்ணா? வத்துறல அப்படின்னா உப்பு தண்ணீரா நன்னீரா? நன்னீரண்ணா. விட்டுட்டாங்க. இங்க எவ்வளவு குடும்பம் மாதிரி இருக்குமா ஐயா ஊர்காத்துறையில? ஐயாயிரத்துக்கு மேல இருக்கு வேணா? மேல இருக்கு. வந்து கொண்டிருக்கிறான். அப்படி இல்ல குறைய. இது இருக்கா? சரி சரி. இந்த இடங்கள்ல அங்கயா? சரி ஐயா. பாருங்க இன்னைக்கெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள் தான் இருக்கு. சரி ஐயா, நன்றி ஐயா. சந்திப்போம். ஓகே, பாருங்க ஐயா. அந்த ஐயா தான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வந்தார் என்னோட. இங்க இருக்கலாம் கைவிடப்பட்ட வீடுகள் தான் பாருங்க. வானத்தில் வாசல் சுபேட்ச சபைன்னு சொல்லி இதெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள் தாங்க. இதெல்லாம் என்ன குறைன்னு நினைக்கிறீங்க இந்த வீடுகளுக்கெல்லாம்? அந்த ஐயா சொன்ன மாதிரி இப்பதான் எல்லாரும் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து போன மக்கள் எல்லாம் இப்பதான் திருப்பி வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாரு பாருங்க. இந்த வீடு எல்லாம் அப்படியே காடுகள் கூரை வரங்காட்டியும் பற்றி வளர்ந்து கொண்டு இருக்குன்னு தான் சொல்லலாம் பாருங்க. இந்த சைட்ல புகையிலை பயிற்சிகளை கூட மக்கள் ஈடுபடுறாங்கன்னு தான் சொல்லலாம் பாருங்க. நல்லா இருக்கு உண்மையிலுமே. கம்பேக் சூன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊர்காவத்துறையும் ஒரு நல்ல கம்பேக் ஒன்று கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஏன்னா நிறைய இடங்கள்ல வீடு கட்டுறதை பார்த்தேன் பாருங்க. இந்த இடத்துல மரம் எல்லாம் உயிரோடு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பெரிய மரம், பெரிய வீடு, பழைய வீடு, பழமையான வீடு, ரொம்ப நல்லா இருந்திருக்கு. உண்மையிலுமே இந்த யாழ்ப்பாணம் வந்ததுலங்க இந்த மக்கள் பேசுறது இருக்குதானே, அவங்க இப்போ நான்லாம் இந்த ஏரியாவே இல்லைங்க, ஆனால் அவங்க பேசுறது வந்து ரொம்ப பாசமா என்னமோ நிறைய நாள் பழகினமாய் பேசுறாங்க. உண்மையிலேயே ஒரு தமிழன் அடையாளம் ஆத்தாங்க. தமிழ் பேசுற மக்கள்கிட்ட அடையாளம்டா யாரா இருந்தாலும் இப்படி பேசுவாங்கன்னு தான் சொல்லலாம். என்ன இருந்தாலும் ஃபுல்லா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி இங்க போங்க தம்பி, இப்படி இது பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுக்கெல்லாம் நிறைய வீடுகள் இருக்கு, எல்லாமே ஃபுல்லாவே காடை தான் இருக்கு. ஆனால் இந்த 2 பாதை ஓரங்களை மட்டும் கிளீன் பண்ணிருக்காங்க. அதே போல அந்த ஐயா சொன்ன மாதிரி பாருங்க, இந்த இடங்கள்ல வந்து இதெல்லாம் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிருக்காங்க. ஒரு பழைய வீடு ஒன்று இருந்திருக்கு, கிணம் ஒன்று இருந்திருக்கு, ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பழைய வீடு அப்படியே இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமா இருக்குங்க இதெல்லாம். சைல்ட்ஹுட் மெமரிஸ். அவன் சின்ன பிள்ளைல இப்ப வந்திருக்கிற சங்கதியில வந்து சின்ன பிள்ளைல இருந்து வந்திருப்பாங்க. ஒருவேளை பிறந்த வீடா இருக்கலாம், ஆனா வளர்ந்துருக்க மாட்டாங்க. இந்த இடம்லாம் அப்படியே கைவிடப்பட்ட இடங்கள் தான். உண்மையிலுமே நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட ஏரியா, உங்களோட வீடு, உங்களோட வீட்டு தொகுதி, உங்களோட காணி தொகுதி, உங்களோட வீதியா கூட இருக்கலாங்க. இது நீங்க பிறந்து வளர்ந்த இடங்களா கூட இருக்கலாம். அப்படி இருந்திருந்தா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஊர்காவத்துறையில இருந்து எல்லாம் புகையிலை தான் நிறையவே நாட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய வீட்டு சுவர்கள் எல்லாம் விளங்குதுங்க, ஆனாலாம் கைவிடப்பட்டிக்குது பாருங்க. இந்த இதுல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இல்ல பயிர் நாட்டு இருக்காங்க பாத்தீங்களா, புகையிலை நாட்டு இருக்காங்க. அந்த வீடு அப்படியே வச்சுட்டு நல்ல வீடு எங்க உண்மையில.
பார்த்து அந்த பழைய வீட்டை பார்த்து கவலைப்படுறதுக்கு இப்படியே நாளும் ஒரு பயிர் ஒன்று செஞ்சோம்னு சொன்னால் அந்த சந்தோஷம் சரி கொஞ்சம் மனதுக்கு வரும்னு தான் சொல்லலாம். பாருங்க, இந்த இடங்களெல்லாம் காணிகளை துப்புரவு செய்து அந்த இதுக்கு இதாகி கொண்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இந்த இடத்துல நிறைய விவசாய பூமிங்க. இந்த ஊர்காவத்துறைன்னு சொல்றது ஒரு நல்ல விவசாய பூமியா கூட இருந்திருக்கு. பாருங்க, வேளாண்மை செய்கிறாங்களாம், மிளகாய் செடி நாட்டு இருக்காங்களாம், அப்படி நிறைய இது சொல்லியிருந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு ஒரு கேரேஜ் ஒன்றும் இருக்கு. இதெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள் தாங்க. பாருங்க, நான் மறுபடியும் இந்த ரோட்கிட்டே வந்துட்டேன். இந்த சின்னமடு மாருதி கிராமம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கே வந்துட்டேன். அப்படியே ஈனகால திரும்பி நாங்கள் போகலாம். பாருங்க, இப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கும் பெரிய சேர்ச் ஒன்று இருக்கு. ஹெமில்டன் ஹில்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டையும் இந்த சைடில் தான் காணப்படுது. பாருங்க, நீதிமன்ற கட்டிட தொகுதி காணப்படுது இதே சைடில். இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 2 படகுத்துறை இருக்குன்னு சொல்லி. அதில் ஒரு படகுத்துறை தான் அந்த கண்ணையம்மன் படகுத்துறை, அடுத்த படகுத்துறை தான் இந்த கைட்ஸ் படகுத்துறை. இங்கனைக்கு இருந்தவங்களுக்கு ஊர்காவத்துறைக்கு இங்கனைக்கு இருந்தவங்களுக்கு காரைத்தீவுகளுக்கு போகிற மாதிரி காணப்படும் இந்த படகுத்துறையில இருந்து. இதில் பாலமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஏரியவங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற காரைத்தீவுகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பாதை சேவையானது இலவச சேவையாகும்னு சொல்லி ஃபெரின்னு சொல்லுவோமே, அதுதான் அப்படின்னு அங்கனிக்கிற அந்த பாதை. அதில் வாகனங்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு அந்த சைடில் இருக்கிற காரை நகருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், எனக்கு ஏராளமான மீன்பிடி படகுகள் எல்லாம் காணப்படுது. அதே போல் இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு அந்த சைடில் நிறைய பழைய கட்டிடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த இருக்குது இதெல்லாம் பழைய கட்டிடங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஊர்காவத்துறை டவுனில் இன்னைக்கு இருக்குது யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பஸ் ஸ்டாண்டுங்க. இதெல்லாம் நிறைய பஸ்கள் இருக்குது. அதே போல் நிறைய ஃபாரினர்ஸ் பாருங்கள் ஸ்கூட்டியில் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. இல்லை நாங்கள் அப்படியே இந்த துண்டலுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், ஒரு பழைய பில்டிங் தாங்க. மேலே ஒரு அரசு மரமே காணப்படுது. அவ்வளோ பழைய பில்டிங் ஒன்று இது. அதோட தொடர்ச்சி தான் இப்படி ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே இந்த துண்டு அப்படியே உடஞ்சி காணப்படுது. பாருங்க, இந்த பழைய பில்டிங்கில் எத்தனையோ ஆண்டு கட்டப்பட்டதாக இருக்குன்னு சும்மா நினச்சி பாருங்க. இந்த சைடெல்லாம் ரொம்ப பழைய பில்டிங். இந்த சைடெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள் நிறையவே இருக்குது. அதே போல் புதுசாகவும் இந்த இடங்களில் கட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சர்ச் ஒன்று இருக்கா, பார்த்துட்டு அப்படியே வரும். சென்ட் ஜேம்ஸ் 2ஆம் ஒழுங்கை. ஒரு பெரிய சேர்ச் ஒன்று தாங்க இது. அப்படின்னு இந்த ஊர்காவத்துறையில் நிறைய மக்கள் சர்ச் அப்படின்னா கிறிஸ்டியனாக்களாக தான் இருந்திருப்பாங்க. யாப்பர் அரங்கம், புனித யாப்பர் அரங்கம். பாருங்க எப்படி இருக்கும். சென்ட் ஜேம்ஸ் சர்ச்னு சொல்லக்கூடிய அந்த சர்ச், சென்ட் தோமஸ். பாருங்க, இந்த இடத்துலையும் நிறைய கைவிடப்பட்ட கட்டிடங்கள் நிறையவே இருக்குங்க. பாருங்க, கைவிடப்பட்ட கட்டிடங்கள்ல வீடு தாங்க இதெல்லாம். பாருங்க, அப்படியே பாருங்க அந்த பின்பகுதியெல்லாம் கைவிடப்பட்டிருக்குது. இதுல இந்த இடங்கள்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வீடு, அந்த செடிகளெல்லாம் அப்படியே பிடித்து முளைத்து கொண்டு இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இந்த சைட்ல எல்லாம் நிறைய வீடுகளுங்க வரும். எல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள் தான். அது பிறகு புதுசாக எல்லாம் குடியேறினாக்கள் தான் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. பாருங்க, ஆனால் இப்போதான் நிறைய மக்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் நிறைய பேர் 1947 கட்டப்பட்ட ஜேம்ஸ் விலா மணல் கல் எல்லாம் வச்சு இப்போ தான் கட்டுறாங்க மக்கள் இந்த இடங்கள்ல. 1942 யோசிச்சு பாருங்க எவ்வளோ பழமையான கட்டிடங்கள்னு சொல்லி. இந்த சைட்ல இருக்கு. இதெல்லாம் கைவிடப்பட்ட வீடு. இந்த வீட்டில் ஆக்கள் இருக்காங்க பாருங்க. பாருங்க, முன்னுக்கு அப்படியே பெரிய நீர் தாங்கி ஒன்று அதுவும் கைவிடப்பட்ட நிலையில தகர்க்கப்பட்டிக்குது. இதெல்லாம் எவ்வளோ இடங்கள் அப்போ ஊர்காவத்துறையில். இது பஸ் சால்ட் காவல்துறை. இந்த கட்டிடத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி.
அதே போல் இந்த சைட்லேயும் இருக்குது. நாங்கள் இந்த சைடில் போவோம். கட்டிடமெல்லாம் எவ்வளோ பழமையான கட்டிடம்னு சொல்லி. ஓகே உறவுகளே, நாங்கள் இப்போ உர்காத்துறை வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அப்படி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து யாராலும் இல்லை, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடியோ. அதனால் நிறைய பேர் வந்து உங்களோட ஆதரவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுறது மூலமாக உங்களோட ஆதரவுகள் எனக்கு தாங்கன்னு தான் சொல்லலாம். அப்படின்னா ஓகே ரோல், இந்த வீடியோ வந்து இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். ஊர்காவத்துறை வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் பிறந்த வளர்ந்த இடங்களாக இருக்கலாம், நீங்கள் வளர்ந்த இடங்களாக இருக்கலாம், நீங்கள் கல்யாணம் முடித்த இடங்களாக கூட இந்த ஊர்காவத்துறை இருக்கலாம். இந்த பில்டிங் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்படின்னா இந்த வீடியோ இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடை பெற்றுக் கொள்வது அர்ஷத் ஜலீல். பாய் படிஸ் பாய்.